Test, 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 test. Testing. Test. We welcome you in the name of our Lord and Savior Jesus Christ for this morning service. Before we start the service, we will read from the book of Psalms, chapter 42, verses 1 to 2. Psalms chapter 42, verses 1 to 2. As the deer pants for the water brooks, so pants my soul for you, O God. My soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? Shall we pray? அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பே தோளினிலே ஏசையா என்னேசரே அன்பு கூர்ந்தே ஜீவன் தந்தே கர்த்தாவே, எங்களுடைய உயிருள்ள நாள் எல்லாம் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிப்பாட தொழுது கொள்ள ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வாசித்த வசனம்படியே மான்கள் ஆண்டவரே எப்படி நீரோடு ஆண்டவரே அது வாஞ்சித்து இப்படியாய் வந்து கதிரி ஆண்டவரே தண்ணீர்க்காய் வருகிறதோ, நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை தேடி ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய பாரங்கள், கலக்கங்கள், கண்ணீர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் ஒரு பதிலை கொடுப்பீராக. உம்முடைய செவிகள் ஆண்டவரே எங்களுடைய செவிகளில் துணிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray we may be here with many problems or with many questions. Lord, we pray as we seated here, speak to us, O Lord. Let your voice hit in our ears. நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஆண்டவரே ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோடு கடந்து செல்லுகிறவர்களாய் தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த உறுதியோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம் நாம மகிமைப்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Congregation shall rise to sing the opening hymn for Praise Him, and then followed by praise and worship. Jesus of Nazareth,
Hallelujah. Praise the Lord. God is good all the time. Hallelujah. நாம் ஜெபத்தில் கடந்து சென்று நம் துதி வேலைக்கு செல்வோமாக. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே ராஜா, நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் கூட ராஜா எங்களையும் ராஜா மத்தியில் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ராஜா, நன்றி கர்த்தா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. Thank you Lord for your presence Lord in midst of us dear Lord. Hallelujah. நன்றி நன்றி கர்த்தாவே. ஆராதனை முழுதுமாக நிறைய பொறுப்பேற்று நீ வழி நடத்துங்க ராஜா. நாங்கள் நல்ல கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்காகவே நாங்கள் வாய்களை திறந்து பாட நீர் வழி நடத்தும். ஹalleluya. நன்றி நன்றி. எல்லா வழி இயேசுவுக்கு கெஞ்சி கொண்டாடுகிறேன் பிதாவே. ஹalleluya. நன்றி கர்த்தாவே. ஹalleluya. நன்றி கர்த்தாவே. நீர் உம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் ராஜா. இது உம்முடைய இடம் கர்த்தாவே. ஹalleluya. நீர் அற்புதர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவன் நீர் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ ராஜா, ஒரு நொடி கூட நீங்கள் இல்லை என்றார் கர்த்தாவே, நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா. உம்மை நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடுகிறோம் கர்த்தாவே. நம் உற்சாகமாக கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோமாக. ஹalleluya. Is
நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. நீர் அற்புதர் கர்த்தாவே, நீர் அற்புதர் ராஜா. ஏசப்பா இதோ கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இன்று இருப்பது கர்த்தாவே எங்களால் ஆள ராஜா, எங்கள் சுய புத்தியினால் இல்லை ராஜா, எங்கள் சுய பலத்தினால் அல்ல கர்த்தாவே. ஏசப்பா இதோ கர்த்தாவே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால நாங்கள் விசேஷத்துக்குள்ளாக இருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் மாறாவின் ராஜா, நீரை தேனாக மாற்றிய தேவன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனை தந்து இந்த ஒரு கர்த்தாவை நடத்தி வர கிருபைக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, ஒவ்வொரு நொடியும் ராஜா, நீர் நகர்த்தி கொண்டு போக கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. Praise you Lord. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கைகளை கட்டுவோமாக, சகத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா அதே தினம் யோசிப்பவர். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம் எல்லாரும். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா அதே தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா அதே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனமானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனமானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட நன்றி கர்த்தாவே. என்னேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் ராஜா இது எதினால் கூட வருகிறீர்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்தினாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்தினாலும் பாசமுள்ள கூட வருகிறீர்கள்.
யோசிப்பவர், தேவாலயம் எதினாம் விசேஷித்தவர், ராஜாராக தினம் யோசிப்பவர். ஓ எதினார், இது எதினார், நீர் என்னோடு வருவதினார். எதினார், இது எதினார், நீர் என்னோடு இருப்பதினார். எதினார், இது எதினார், நீர் என்னோடு வருவதினார். எதினார், இது எதினார், நீர் என்னோடு இருப்பதினார். ஆம் ராஜா, நீர் எங்களோடு வருவதாலே நாங்கள் விசேஷித்தவர் கர்த்தாவே. நீங்கள் இல்லைவென்றால் கர்த்தாவே நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா. நீங்கள் இல்லை என்றால் கர்த்தாவே நாங்களுக்கு ஒன்று ஒதுவாத குப்பை கர்த்தாவே. நாங்கள் சுய பலத்தினாலும் ஞானிகளாக ஆகவில்லை ராஜா. நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நீர் கொடுக்கின்ற சம்பாத்தியம் அது உங்களுடையது ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கர்த்தாவே, பெரியவர் கர்த்தாவே, எங்களுக்காக ராஜா எங்களுக்காக நீர் மரித்தீர் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தினாலே ராஜா எங்களுடைய பாவங்களை கழுவினீர் கர்த்தாவே. யார் கர்த்தாவே இதெல்லாம் செய்வார் ராஜா எங்களுக்காக? நீர் வல்லவர் கர்த்தாவே. நீர் அதிசயமுள்ள தேவன் ராஜா. நீர் அன்பான தேவன் கர்த்தாவே. நாங்கள் தனிமரமாக ஒரு இடத்துல நாங்கள் போகும்போதும் நீர் எங்களுக்கு நிழலாய் வருகின்ற தேவன் ராஜா. எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தினீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி கர்த்தாவே. 1000 நாவுகள் போதாது ராஜா. ஆண்டவரை உம்மை துதித்து பாட வார்த்தைகள் கர்த்தாவே கொள்ளாது கர்த்தாவே. உமக்கு நன்றி சொன்னாலும் கர்த்தாவே நீர் பெரியவர் ராஜா. நீர் செய்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ராஜா எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் கர்த்தாவே. இந்த பாடலை நாங்கள் பாடும்போது நாங்கள் உள்ளார்ந்த இதயத்தில் கர்த்தாவை உணர்ந்து பாட எங்களுக்கு நீ வழி நடத்தும் ராஜா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரமே கர்த்தாவே பொருந்தும் கர்த்தாவே. யூ ஆர் வர்தி லார்ட். உமக்கு மாத்திர நீரே பாத்திரர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம் ஜெப சிந்தியோடு இந்த பாடலை பாடுவோமாக. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. கைகளை வெட்டி சொல்வோமாக. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டி கர்த்தாவே, என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே ஹல்லேலூயா. ஆமாண்டவர் உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. பரிசுத்தமுள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டே. பரிசுத்தமுள்ளவனே,
எல்லோரும் சேர்ந்து சொல்லுமா, பாத்திர நீரே பாத்திர. ஆண்டவரே நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவர் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில காரணாய் இருக்கிறவரே. ஓ பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆண்டவரே நீர் பாத்திரராய் இருக்கிறவர். ஆண்டவரே நாங்கள் பாடின வண்ணமாய் ஆற்றுக்குட்டி ஆனவரே, எங்களுக்காய் நீ சாபமானீரே ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் வரவிட்டால் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு அந்த கிருபைகள் ஆண்டவரே நாங்கள் இழந்திருப்போம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே பாவத்தில் சிக்கி ஆண்டவரே அதில் மூழ்கி இருப்போம் ஆண்டவரே. ஆனால் நீர் வந்ததினால் உம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் பாக்கியவானாய் ஆண்டவரை வாழ கர்த்தர் ஆண்டவரை கிருபை செய்திருக்கிறேன். உமக்கே எல்லா துதிகான மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரை பாத்திரமா இருக்கிறவர் நீர் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மையான காரியங்கள், நல்ல ஈவுகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவர். Lord, you are the reason why we are living today, Lord. You are the reason, Lord, why we are so blessed. You are the reason why the curse in our life has been broken, O Lord. ஆண்டவரே உமக்கு எல்லா துதிகான மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்க மத்தியில இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையா நாம் ஜெப சிந்தையில் அமர்ந்திருப்போம். நம் தேவனை நோக்கி பார்ப்போம்.
ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நீர் மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன். அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உடைய பரிசுத்த நாமத்தையே உயர்த்துகிறோம். அப்பா, உடைய மகா கிருபை இரக்கம் தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் நிர்வகித்த அளவிட முடியாத அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உடைய மகா கிருபைக்காக உமக்கு கொடானு கோடி சோஸ்திரத்தையும் நன்றியும் எடுக்கிறோம். அப்பா, எங்களை மீட்பதற்காக உடைய குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நிறங்களுக்காக தந்ததற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். அப்பா, ஆண்டவராகிய தேவனே, உடைய அன்பு எவ்வளவு பெரியது, உடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, எங்கள் மேல் வைத்த தயவு எவ்வளவு பெரியதப்பா. உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் உண்மையே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் உலகத்திற்கு வந்தீரே. எங்களை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த உலகத்திலே நீர் மனிதனாய் ஜீவித்தீரே. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. பரிசுத்தராய் ஜீவித்தீரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். கர்த்தாவே, சாந்தமுள்ளவராய் இருந்தீரே. கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். அப்பா, நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு போதனைகளை தந்தீரே, எங்களுக்கு கற்பனைகளை தந்தீரே, எங்களுக்கு கட்டளைகளை தந்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறீர் ஐயா. நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஆண்டவராகியவனே, எங்களுக்காக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நன்மை செய்தவராய் சுற்றி தெரிந்தீரே. உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் இறங்கினீரே, கிருபை தந்தீரே, சுகம் அளித்தீரே, பலன் தந்தீரே, தூக்கி விட்டீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், பலவீனப்பட்ட பிள்ளைகளை, சுகீனப்பட்ட பிள்ளைகளை, பலவீன ஆண்டவரே உடைய கவரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, உடைய சுகமளிக்கும் கரங்களுக்குள்ளாக வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் தொடுமையா, நீர் தொடும். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன். சரத்தின் பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகன்று போவதாக. கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்கள் ஜீவனும் சுகனும் பலமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே. ஆண்டவரே, எங்களுக்காக பார சிலுவை சுமந்தீரே. ஆண்டவரே, ஆணிகளால் கடாவப்பட்டவராக சிலுவிலே நீர் தொங்கி ஆண்டவரே நீர் அந்த பரிசுத்த ரத்தத்தை சிலுவிலே சிந்தினீரே. எங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்தீரே. இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை சுதந்திரித்து தந்தீரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி. பாவத்தின் சாபமாகிய மரணத்தை நீர் சிலுவிலே ஏற்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்தீர், பாதாளத்தை ஜெயித்தீர், பிசாசை பாதபடியாக்கினீர். ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்த தேவன். நீரே நித்திய ஜீவனாக எங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறீரே. ஆண்டவராகிய தேவனே, பிதாவாகிய தேவனே, உடைய நாமத்தின் மகிமைக்காக இயேசு என்ற நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தினீரே. கர்த்தாவே, இயேசு என்ற நாமத்தில் எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் நீர் கர்த்தர் என்பதை அறிக்கையிடும். ஆண்டவரே, நீர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், நீர் ராஜாதி ராஜா. ஆண்டவரே, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னீரே. உடைய திருச்சபை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொன்னீரே. உடைய வருகை சமீபம் அப்பா, உடைய வருகை சமீபம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவே, உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்ததற்காக நன்றி
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி ஐயா. எங்களை நீதிமான்களாக்கினதற்காக நன்றி. எங்கள் சுய நீதியிலே நாங்கள் நிற்கவில்லை அப்பா, உம்முடைய நீதியிலே நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நீர் நித்திய ஜீவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்தீரே. எங்களை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு திருச்சபையாய் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தை உணர்ந்து வெறுத்து விட உதவி செய்யுங்க. விட்டுவிட பலன் தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, எங்களை நீர் ஆண்டவராகிய தேவனே பரத்திலிருந்து ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. அவிக்குரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியானவர்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சபத்தில் இருக்கும் போதும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை ஸ்தாபித்தவர் நீர் ஆண்டவரே, குடும்பத்தை கட்டி எழுப்பவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலையடைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தகப்பன் தாய்மார்கள் பிள்ளைகளை உடைய வழியிலே நடத்த ஞான இருதயத்தை தாங்க. உடைய வார்த்தை போதித்து ஆண்டவரே உமக்குள்ளாக நடத்தத்தக்கதாக ஞான இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறு ஆண்டவரே, ஞாயிறு பள்ளியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வரும்போதும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அறிகிறே அறிவிலே வளர உதவி செய்யுங்க. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிறந்தோங்க உதவி செய்யுங்க. உடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வளர உதவி செய்யுங்க. சபை பள்ளியை ஆசீர்வதிங்கப்பா. வாத்தியாரை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வாலிப வயதே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே முற்றுமாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வழியிலே நடக்க உதவி செய்யுங்க. உலகத்தின் பின்னாலே போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய சுத்தத்தை அறிந்து உடைய வழியிலே நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஞான இருதயத்தை தாங்க. இந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலும் சிறந்தவங்க உதவி செய்யுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க அநேகர் உம்மிடத்தில் வழி நடத்தும் பிள்ளைகளா இருக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இளமுதியோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெண்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதான காலத்திலும் சரீரம் பலவீனப்பட்ட நேரத்திலும் நீரே எங்கள் பலனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்கப்பா. வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. மத்தியில் செய்யப்படுகிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அன்பானவர்கள் எப்பொழுதும் மழை சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இந்த திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மிஷன் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சமூக சேவை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக நீரே வழி நடத்தும். இந்த வருடத்திலும் எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே நேர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தையே செய்ய வழி நடத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஆலயத்திற்காக நன்றி. ஆராதனைக்காக நன்றி. ஊழியக்காரர்களுக்காக நன்றி. ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. எல்லாம் நேரங்களுக்காக தந்ததாப்பா. இந்த நல்ல தேசத்தை தந்ததற்காக நன்றி ஐயா. இந்த தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தேசத்தை வெள்ளடைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த தேசத்துல நீ தந்திருக்கிற தலைவர்களுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, அரசரை ஆசீர்வதிங்க. பிரதம மந்திரியும் ஆண்டவரே ரோடு கேபினெட்களை ஆசீர்வதிங்க. நீதியோடும் நேர்மையோடும் தங்கள் வேலையை செய்ய உதவி செய்யுங்கப்பா. இந்த தேசத்துல நீதி நிலவட்டும் ஆண்டவரே. அநியாயங்கள் அகன்று போகட்டும். உம்முடைய நாமம் இந்த தேசத்துல
நாமங்கள் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாயிருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் உள்ளத்தில் அந்த ஆத்ம பாரத்தை வையும். இந்த தேசமே அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டுமே. எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கட்டளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமே. அவியானவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக அந்த ஆத்ம பாரத்தை, அந்த ஆத்ம தாகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்தும். இன்றைக்கும் உடைய வார்த்தை ஆண்டவரே, உடைய ஊழியக்காரர் பேசும் போதும் நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். வார்த்தையிலே எங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. நாங்கள் உடைய வருகை காய்த்துமாயிருக்கும் உதவி செய்யுங்க. உமக்குள்ளாக நாங்கள் எழும்பி உடைய சுத்தத்தின்படி ஜீவித்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் அபிஷேகப்படுத்தி ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் துக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இணைந்து துக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையாய் அவளை மாறுதல் படுத்தும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் அப்பா. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை இன்றைங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செலுக்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடைவிலே. ஆமென். The congregation shall rise to sing lyric 135. Lyric 135. At this time we will take the tithes and the offering. Lyrics 135. Thank you.
செய்வோம். ஸ்தோத்திரிக்கும் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆரோக்கியத்துக்கும் சரீர பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது நிமித்தம் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலிருந்து மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நின்று கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே தேவையான மக்களுக்கு போய் சேரத்தக்க, சபையின் ஊழியத்துக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமாக இருக்கத்தக்க நாங்கள் இதை ஆண்டவரே விதைக்கின்றோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, காணிக்கையை கொடுத்தவர்களையும் குடும்பத்தையும் ஆண்டவரே சேகரித்தவர்களையும் ஆண்டவரே இப்படியா இவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய தேவைகளை கர்த்தர் நீ சந்திப்பீராக. அவர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஏக்கங்களை கர்த்தர் ஆண்டவரே நீ நிறைவேற்றும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். As you remain standing, the Bible reading for today is taken from John chapter 6 verses 59 to 69. John chapter 6 verses 59 to 69. Those who are reading in Tamil can please come forward, and those who are reading in English, be prepared. Thank you. இன்று தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 59 முதல் 69 வரை. கப்பர்நாகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வாசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். தேவன் தாமே இத்திரு வசனங்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். The scripture reading for today is taken from John chapter 6 verses 59 to 69. These things he said in the synagogue as he taught in Capernaum. Therefore, many of his disciples, when they heard this, said, "This is a hard saying. Who can understand it?" When Jesus knew in himself that his disciples complained about this, he said to them, "Does this offend you? What then if you should see the Son of Man ascend where he was before? It is the Spirit who gives life. The flesh profits nothing. The words that I speak to you are spirit, and they are life. But there are some of you who do not believe." For Jesus knew from the beginning who they were who did not believe, and who would betray him. And he said, "Therefore I have said to you, that no one can come to me unless it has been granted to him by my Father." From that time, many of his disciples went back and walked with him no more. Then Jesus said to the 12, "Do you also want to go away?" But Simon Peter answered him, "Lord, to whom shall we go? You have the words of eternal life. Also, we have come to believe and know that you are the Christ,
the Son of the living God. May the good Lord add his blessings to the reading of his word. தலை வணங்கி ஜெபிப்போம். Let us pray. அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தை வாசிக்க கேட்டோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அபிஷேகத்து தாரும். எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலே நீர் பேசும் சுவாமி. Speak to us the word of life. Take our minds and think through them. Take our eyes, enable us to see you and your wonders, and take our hearts and set them on fire. In Jesus' name we pray. Amen. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆலயத்துக்கு வந்ததுனால. We are happy when something good happens. பட் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு நிற்கக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். Happiness happens when something good happens. But the joy of the Lord is always there, whatever happens. So, we are always full of joy in the Lord. கதை கேட்க விருப்பமா? You all love their stories. I think today our Sunday school children started. I am sure the teachers would have told them good stories. So I would also like to tell stories like Jesus. He told many parables. In a small town, ஒரு சின்ன பட்டணத்தில் இதுபோல் ஒரு திருச்சபை இருந்தது. இந்த திருச்சபையில் ஒரு 120 பேர் 110 பேர் இருப்பாங்க அங்கத்தினர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு போதகர் வந்து அங்கே பிரசங்கம் செய்வார். நாங்கள் படிக்கும்போதே எங்களுக்கு சொல்லுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. சர்ச்சில் 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பிரசங்கம் செய்யணும், முழு ஆராதனை நடத்தணும். ஸோ வி ஆர் வெரி ஃபெய்த்ஃபுல் அண்ட் வி கண்டக்ட் த சர்வீஸ். அதே மாதிரி இந்த போதகர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒருத்தரும் வரல. there was nobody in the church. ஆனால் அவர் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன், கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணோம் சொல்லி ஆராதனை ஆரம்பித்தார். he started the service with songs of praise. இந்த நாட்களில் வந்து நம்ம 20 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பாடுறோம் துதி பாடல்னு. அந்த நாட்களில் நான் ஆரம்பித்த நாட்கள்லாம் ஒரே ஒரு துதி பாடல் தான் ஆரம்ப பாடல். பாடலில் துதி பாடல்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். ஒன் சாங் ஒன். Yet the church survived. இன்றைக்கும் நம்ம 40 நிமிஷம் பாடுறோம், அப்போ சர்ச் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பாடல் பாடும்போது ஓடிச்சு, 40 பாடல் பாடும்போது ஓடுது. இப்போ போதகர் வந்து இது மாதிரி பிரசங்க பீடத்திற்கு வரும் பொழுது ஒருத்தரும் இல்லை. அவர் துதி பாடல் ஆரம்பித்தார். அவரை பாடினார், அவரை துதித்தார், அவரை ஜெபம் பண்ணார், வேதத்தை வாசித்தார், அவரை பிரசங்கம் பண்ணார்.
முடிவு பாடம் காணிக்கை எடுக்க ஆள் இல்லை. ஏன்னா காணிக்கை எடுக்க முடியாது, ஒருத்தர் இல்லையே. அவர் முடிவு பாடத்தை பாடல் பாடி ஆராதனை முடித்து ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியே போனார். வெளியே வரும் பொழுது அங்கே ஒருத்தர் ஓடி வந்தார். ஐயா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன். பார்த்தார், என்னடா ஆலயத்தில் ஒரு ஆளுக்கு ஆலயம் இவர் கர்த்தர் வார்த்தையை கேட்டேன்னு சொல்கிற. அப்பா அவர் உட்கார வைத்து, என்னையா எப்போ கேட்டீங்க? when did you hear me? ஐயா, நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே, ஆரம்ப பாடல் துதி பாடல் பாடும் பொழுதே நீங்கள் ஆராதனை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் மேலே கூரையை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். யார் அவர்? கூரையை ரிப்பேர் பண்ண வந்தவர். ஆலயத்துக்கு வரல, ஆராதனைக்கு வரல, கூரையை ரிப்பேர் பண்ண வந்தவர். உங்கள் முழு பிரசங்கமும் கேட்டேன். உள்ளத்தில் எனக்கு ஆண்டவர் பேசினார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. He was a mason, roof repairman who was sitting on the roof of the church repairing. The pastor preached a sermon to the empty chairs, but he heard the sermon. எனக்காக ஜெபியுங்கள். ஜெபித்தார். கர்த்தரை குறித்து நல்லா சொன்னார். அவர் கேட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் முழுவதும் ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க. போதகர் வந்து பார்த்தா ஒருத்தரும் அவர்களுடைய மெம்பர்ஸ் இல்லை. எல்லாம் ஆண்டவரை அறியாத மக்கள். இந்த மேசன் சத்தியத்தை கேட்ட ஒருவன் கொண்டு வந்த ஆட்கள், அவருடைய ஆட்கள் எல்லாம், அவரோடு கூட வேலை செய்கிறவங்க, ரோடு போடுறவங்க, சிமெண்ட் போடுறவங்க, டைல்ஸ் போடுறவங்க, ரூஃப் ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு தான் நம்ம மெம்பர்ஸ்லாம் வராங்க. மெம்பர்ஸ்லாம் சரியாக கரெக்டாக டைமுக்கு வர மாட்டாங்க. 9 மணி ஆறாதுன்னா 9:15 வருவாங்க. வந்தால் ஒரு இடம் இல்லை. ஒருவர் லீடர் வந்தார். இன்னும் அது நீங்கள் எல்லோரையும் கொண்டாரு உட்கார வச்சிங்க, எங்களுக்கு இடம் இல்லை. பாஸ்டர் எப்பொழுதும் போல் பாட ஆரம்பித்து துதித்து பிரசங்கம் பண்ணார். சம்டைம்ஸ் திஸ் இஸ் a ரியல் ஸ்டோரி. இது நடந்த ஒரு சம்பவம், ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த போதகரே அவருடைய சரித்திரத்தில் எழுதி வைத்த பாடத்தை நான் படித்தேன். நீங்களும் நானும் திருச்சபையில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாவிட்டால் கர்த்தர் செய்வார். யாரை கொண்டாவது செய்வார். நான் தான் லீடரு, நான் தான் பாஸ்டரு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் செய்கிற காரியத்தில் எப்படி தான் ஆண்டவர் செய்கிறார் நமக்கு தெரியாது. அவர் செய்வார். ஏன்னா அவருடைய சபை, அவர் செய்வார். நீங்களும் நானும் செய்யாவிட்டால் அவர் செய்வார். அதே மறந்துடாதீங்க. கர்த்தர் அவருடைய சீஷர்களோடு சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சிலர் இவருடைய போதனை ரொம்ப கடினமாக இருக்கு என்று சொல்லி அவரை விட்டு விலகி போய்விட்டார். 1வது நூற்றாண்டிலே, இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, மக்கள் அதிக அதிருப்தியில் இருந்தார்கள். they were dissatisfied with many things. இன்றைக்கு நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். we are dissatisfied with many things. அதனால் ஏதாவது நடக்குமா, ஏதாவது நடக்குமா, ஆண்டவர் சீக்கிரம் வருவாரா,
இதெல்லாம் மாற்றுவாரா? வாழ்க்கையிலே ஒரு புதிய வழி நமக்கு காண்பிப்பாரா என்று எண்ணம் நமக்கு உண்டு. We are all thinking of something new that God will show us a new way of life. We are dissatisfied with what is happening. சொல்ல மாட்டோம், ஆனால் அதிருப்தி, நிறைய அதிருப்தி. நிறைய பேர் வந்தார்கள். நாங்கள் நடத்துகிறோம் நூற்றாண்டில், முதல் நூற்றாண்டில், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. லீடர்ஸ் கேம், பொலிட்டிஷியன்ஸ் கேம், கிங்ஸ் கேம். We will show you. But everything failed. அந்த வழியிலே தான் இயேசுவின் பிறப்பின் காலம். We just celebrated Christmas. அவர் வரும் பொழுதும் அதுதான் மக்கள் எதிர்பார்த்தார். See, people looked for a new way of life. So they thought that he would restore Israel to its glory like the time of David, King David and Solomon. He will set up the kingdom. ஆனால் அவர் போதனையை கேட்டு கேட்டு அவர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணப்படி ஆண்டவர் பேசல. Jesus did not share the message that they wanted to hear. His message was different. இன்றைக்கு திருச்சபையிலும் அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் கேட்க வேண்டிய பிரசங்கம் பாஸ்டர் செய்யல, அதனால நான் வேற சபைக்கு போயிருக்கேன். நான் ஒரு சபையில் இருக்கும் பொழுது அப்படி தான் ஒரு பிரச்சனை. நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் அந்த சபையில் கதவு நிறையா இருந்தது. The doors, many doors in that church. ஸோ என்னுடைய பிரசங்கத்தில் நான் ஒரு நாள் சொன்னேன், நம்ம சபையில் நிறைய டாஸ் இருக்குது. There are many doors in the church. You can come, you can go, wherever you want to go. But you cannot escape from yourself. நீங்கள் உங்களை தான் கொண்டு போக முடியும் இல்லையா? நீங்கள் உங்களை தான் கொண்டு போக முடியும். போயிட்டு வாங்க. ஸோ சிலர் போனாங்க, சிலர் கொஞ்ச நாளில் திரும்பி வந்தாங்க. அப்படி இவருடைய போதனையை கேட்ட சிலர் போயிட்டார். So Jesus turned to his disciples very solemnly. He asked them, will you also go away? நீங்களும் போயிருவீங்களா? நீங்களும் போய்விடுவீர்களா என்று ஆண்டவர் கேட்டார். 67வது வசனம், யோவான் 6. Will you also go away? பேதுரு பாருங்க, எப்போவுமே கொஞ்சம் அவர் முந்திரி கொட்டை. எதுக்கு எடுத்தாலும் முந்திரி சொல்லிடுவார், உடனே யோசிக்காமல் சொல்லிடுவார். என்ன சொன்னார்? Lord, to whom shall we go? You have the words of eternal life. உம்மிடத்தில் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் உண்டே, நாங்கள் யார் இடத்துக்கு போவோம்? நாமும் பேதுருவை போல சொல்ல முடியுமா? இன்றைக்கு சொல்ல முடியுமா? அப்படி என்றால் நமக்கு என்ன வேற காரியங்கள், காரணங்கள் இருக்கிறது போகிறது? எந்த வழி நம்மை செல்வமான, சமாதானமான, நம்பிக்கையான வழியை நடத்துவது என்ன? Which road seems to lead us to a new life? நம்ம தேசத்தில் சில வருடங்களுக்கு முன்பு, you all remember we were talking about Vawasan 2020.
பவாசான் 2020, இப்போ 2020 கடந்துருச்சு, 26 ஆயிடுச்சு. தொழில்நுட்பம், இண்டஸ்ட்ரியலைசேஷன். இப்போ நம்முடைய தோட்டங்கள் எல்லாம் போயிடுச்சு. மலேசியாவில் ரப்பர் தோட்டங்கள்லாம் போயிடுச்சு. சில இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரொம்ப மெலிந்து அப்படியே சாயிற மாதிரி சில ரப்பர் மரம் இன்னும் இருக்குது. we are industrialized nation. தொழில்நுட்பமுள்ள ஒரு தேசமாய் மாறிவிட்டோம். So do we still find satisfaction? வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் இருக்கா? We all know as Christians, we have been listening to messages year after day, week after week, month after month, year after month, year we have been listening. இல்லையா? இந்த வருஷம் ஜூலை மாதம் வரும்பொழுது, this year, month of July, I would have completed 60 years of preaching the gospel. 60 ஆண்டுகள் நான் பிரசங்கம் பண்ணி முடிக்க போகிறேன் இந்த ஜூலை மாதம். ஆனால் ஊழியம் ஆரம்பித்து 60 ஆண்டு ஆச்சு. So when I tell you something, I'm telling you something that I've gone through all these 60 years. I was 25 years old. But actually I started ministry when I was 15 years old. 15வது வயதிலே திருமணம் எஸ்டேட்டுங்களெல்லாம் போய் மிஷினரிமாரோட கூட போய் திருமணம் நடத்தியிருக்கிறேன், சாவு செஞ்சுருக்கிறேன், எல்லாமே செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஊழியம் officially 25 years old when I started. So I will finish 60 years of ministry in July 26. What do we see? என்ன பார்க்குறோம்? என்ன நடந்திருக்கு? There is no shortage of preaching. There is no shortage of church services. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய வளர்ச்சி என்ன? We cannot solve many problems in the world. Some we can. But will we let God through to change the world? But when we allow God to change the world, first is we need to change ourselves, individual. தனிப்பட்ட மனிதன் மாறாவிட்டால் உலகம் மாறாது. தனிப்பட்ட மனிதன் மாறாவிட்டால் உலகம் மாறாது. அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? மனம் திரும்புங்கள், repent. That is what Jesus taught. Individual, தனிப்பட்ட மனிதன் மாறாவிட்டால் உலகத்தை மாற்ற முடியாது. So we allow ourselves as individuals for God to change us, to change the world. நம்ம என்ன செய்கிறோம்? சில சமயங்களில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். We want to escape from problems. There are many problems. We want to escape from our problems. But you cannot escape from yourself. பிரச்சனைகளை விட்டு ஓடிடலாம், நம்மை விட்டு ஓட முடியுமா? சில வேளைகளில் நாம் தான் பிரச்சனை. Sometimes, most of the time,
We are the problem. So how can I run away from problem? That means I cannot run away from myself. That's why Jesus said, repent. Manam திரும்புங்கள். Manam திரும்புங்கள். We can fill our days with fun and friends. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா வீக்கெண்ட் வந்தாக்கா ஃபன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி கோ செலிப்ரேட், go for parties, we go for drinking, we go for dancing. That's what we think. We escape the 5 days problem in the weekend. 5 நாள் வேலையில் குடும்பத்தில் வர கஷ்டங்கள்லாம் போட்டு சனிக்கிழமை வந்துட்டால் போய் டான்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஆடி அப்படியாவது ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கலாமா? Can I escape? So we try to escape from our problems. ஆனால் ஒரு நேரம் வரும், நாம் நம்மை தனிமையில் இருக்கும் வேலை வரும். There will come a time when we are all alone by ourselves. What do we do? What do we do? Then we realize life is more than fun and friends. என்னமோ நம்ம செஞ்சு தப்பிக்கலான்னு பார்க்குறோம். அந்த தனிமைகளே இதெல்லாம் நம்மை காக்க முடியாது என்ற ஒரு நிலை வந்துவிடும். அப்பொழுதுதான் நாம் சிந்திப்போம், என்ன ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம், நான் கர்த்தரிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. I cannot escape from God. That's why Peter said, Lord, to whom shall we go? பேதுரு அதான் சொல்லி கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துக்கு போவோம்? போக முடியாதுங்க. You are caught by yourself. அது முதலாவது. ரெண்டாவது, நாம் இந்த புதிய பாதை அல்லது வாழ்க்கை அடைவதற்கு என்ன செய்கிறோம்? சூழ்நிலையை மாற்றுவோம், சந்தர்ப்பங்களை மாற்றுவோம், நிலைமையை மாற்றுவோம். We want to change the environment. We want to change the situation. Changing the environment. So we think some rearrangement of our life will bring fulfillment. சில வீடுகளில் நீங்கள் விசிட்டிங் போனீங்கன்னா சில வீடுகளில் பாருங்கள், ஒரு விதமாக எல்லாம் அந்த ஃபர்னிச்சர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. You go to a home, you see how they have beautifully arranged the furniture and everything is arranged so beautiful. You go the following month, it is rearranged but also beautiful. Rearranged, beautiful. That's how sometimes we feel that we want to change, rearrange our life. So some situation become difficult situation, change the situation. You all have heard the word feng shui? Feng shui, கேள்விப்படலையா? என்ன 2-3 தலை தான் ஆடுது, மட்டும் கேள்விப்படவே இல்லையா? ஃபெங் ஷுய்னா தெரியுமா? சீன மொழியை என்ன பாஷை, சீன மொழியில் பேசுகிறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, வளங்களை. ஃபெங் ஷுய் எனக்கு தெரியல, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்பு இந்த வார்த்தையை நான் கேள்விப்படல. I never heard of these words 20 years before. But now everybody is talking about
So some guy will come to your house and say, oh, the front door is in the wrong place. முன்ன வழி அந்த வாசல் வந்து சரியில்லைன்றாங்க. முன்ன வழி அந்த முன் வாசலை நீங்கள் மாற்றி சைடில் வச்சா அது முன் வாசல் இல்லையா, அது சைட் வாசல். அதான் ஃபெங்ஷுய். அப்போனா உங்களுக்கு நல்ல வேலையில் நல்ல உயர்வு கிடைக்கும், இதில் வியாபாரத்தில் நல்ல காசு கிடைக்கும். அது ஃபெங்ஷுய் மாற்றுறது. அப்படி சிலர் வீட்டையே மாற்றிடுறாங்க. So some people look for a new job. Some look for a new home. Some look for a better salary. இன்னும் சிலர் புதிய கணவர், நியூ ஹஸ்பண்ட். Some men look for new wife. நடக்குதா? எல்லாம் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது. நான் மட்டும் சொல்லலை, உங்களுக்கும் தெரியுது. நல்லது. இதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கை நலமாக இருக்குமா? If I do all this, will my life become very interesting? External changes will not bring any solution to your problems. வெளிப்படையான மாறுதல் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்காதுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், repent, repent. Your inner spirit needs changing. உள்ளான ஆவி மாறுதல் இருக்கணுங்க. The inner man needs Jesus. உள்ளான மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அதான் பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே அங்கே யார் இடத்துக்கு போ? To whom can we go, Lord? You have the words of eternal life. We can only come to you. மூன்றாவது பாயிண்ட். Where is then the answer? இந்த பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கு, இந்த கெடுதியான சந்தர்ப்பங்களுக்கு என்ன பதில்? If I cannot escape the environment or change my environment to find new life, where can I find the new way? எங்கே இந்த புதிய வழியை நான் காண்பேன்? இதுக்காக தான் நீங்கள் சந்தோஷமாக வரீங்க. நான் முதல் கேள்வி கேட்டேன்ல, சந்தோஷமாக இருக்கீங்க. சந்தோஷம். ஆலயத்துக்கு வரேன், ஆண்டவர் என்னோடு பேசுவார். I want to hear the Lord say to me. I want to read the word of God. I want to sing the songs of joy. I want to praise God. I want to be happy. சத்தியத்தின் உண்மை, the power of truth. The Christian faith shows the way. நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது. See, there is only one figure in all human history who can satisfy the human longing. மனிதனுடைய மான்கள் நீரோடைய தாகத்தை எடுத்து வாஞ்சிக்கிறது, நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மாவை வாஞ்சிக்கிறது என்று சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்தில் பாடுகிறார். அதுதாங்க அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு உலகத்திற்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு உங்கள் பசியையும் தாகத்தையும் தீர்த்து வைக்க முடியும். அதனால் பேதுரு சொன்ன இந்த வார்த்தை, யார் இடத்துக்கு போ? Who shall we go? Peter said it all for us. நாம் ஒவ்வொருவருக்காக பேதுரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டார்.
Peter said it. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டார். 2000 years ago Peter said, what 2000 years later we will say, to whom shall we go, for thou hast the words of eternal life. Now we have come. Year 2025 is gone, 27 has come. We are going to finish 1 month, the new year. We are still seeking. But for us who come happily, joyfully to church to worship God, we know the answer. பேதுரு சொன்ன பதில் தான் நம்முடைய பதில். ஸோ இந்த ஆண்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? What does the Lord want you to do? Since 2006, 2006 வருடம் சரிங்களா, இந்த சபையிலிருந்து நான் ஓய்வு பெற்றேன். My time for retirement came in 2006 when I was pastoring this church. And I've always been asking the Lord, Lord, what do you want me to do? So the Lord said, continue. ஊழியத்தில் கண்டினியூ. என்னுடைய உள்ளான ஒரு ஆசை என்னன்னா சுவிசேஷ ஊழியம் செய்யும். So even when I was in the church, I never left that part of evangelism to reach out. Reach out. I've always been saying, if a church does not reach out for souls, the church has no right to be a church. நான் இதை முதலாவது நான் சொல்லலை. 370 ஆண்டுகளுக்கு முன்பு ஜான் வெஸ்லி சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பில்லி கிரஹாம் சொன்னார். We in the church keep on listening to the good news. நற்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நற்செய்தி வெளியே போகிறதுக்கு நீங்களும் நானும் தான் காரணங்க. That's why we have the church. Church is not just for Christian to be taking care of Christians for within the 4 walls. வெளியே போய் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. Every day I see people who are hungry. People have no hope. நம்பிக்கை இல்லை. இப்படியே தான் நான் சாகணுமா அப்படின்னு இருக்கிறாங்க. பேசி பாருங்க. அதனால தான் நான் பெரிய சபையில் ஊழியம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் என்ன புது ஜெயிலுக்கு அனுப்பினார். புது ஜெயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அநேக குற்றவாளிகள், ட்ரக் யூசர்ஸ், மர்டரர்ஸ், கேங்ஸ்டர்ஸ் அவளோடு பேசுவேன். ஏன் அந்த நிலைமை? Then you will know what life is. நம்ம நல்ல சௌரியமாக 4 walls of the church, air condition, good, very nice. சிலர் பிரசங்கம் கேட்குறோம், சிலர் தூங்குறாங்க. தூங்கட்டும். கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு உறக்கம் கொடுக்கிறார்னு சங்கீதம் சொல்லுது. அதனால் நான் உங்கள் மேலே கோவப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சுத்தம் கொடுக்குறார். நான் அப்படி கர்த்தர் மேலே கோவம். I don't get angry with God. You come to sleep in the church because it's very comfortable. Sleep. God bless you. But don't forget, outside you go, there are people who are crying. கூரையில் இருந்தவர் செய்தியை கேட்டார். சும்மா இல்லை, அவர் அடுத்த நாள் போய் அவரோட வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து. That is the new life God is giving you into 2026. Go out. Talk. நீங்கள் வேதத்தை கொண்டு போய் யார் தலையிலையும் வச்சு
இதான் பைபிள் சொல்லுதுன்னு அடிக்க வேண்டியதே இல்லைங்க. பேசுங்க, சும்மா பேசுங்க, சும்மா பேசுங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க? பிள்ளைங்க படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்களா? இது மாதிரி கேளுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் டெல், ஓ ஜீசஸ் சொன்னார் நான் இது மாதிரி செய்யணும், உங்களை பிடிச்சிட்டு வர சொன்னார், மீன் பிடிக்கிறவங்க மாதிரி. அதெல்லாம் வேண்டாங்க. ஜஸ்ட் ஸ்டாப். பேதுரு சொன்ன, ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துக்கு போவோம்? கர்த்தர் உங்களையும் என்னையை தான் அழைக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் புதிய பாதெல்லாம் காட்டுறாரு. அதான் நான் என்னுடைய 60 வருஷ பிரசங்க அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசினார், கேளுங்க, அவர்கிட்ட பேசுவார். கோ அண்ட் கால் அண்ட் டாக். பேசுங்க. பேதுரு சொன்னது போல் நீங்களும் சொல்லுவீங்க, ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துக்கு போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள். யூ ஹேவ் த வேர்ட்ஸ் ஆஃப் இட்டர்னல். வி கம் டு யூ. யூ டைரக்ட் மீ. யூ டைரக்ட் மை பாத். யூ டெல் மீ வேர் டு கோ, டு whom to speak. Actually, I decided to finish at 10:30, but it's already 10:33. Now I'm finishing. Let us pray. ஜெபிப்போம். கர்த்தாவே, பேதுரு சொன்னது போல இன்று காலையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தை, நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? உம்மிடத்திலே நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் உண்டே கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய மாநாட்டின் கருப்பொருள் படி உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து தேவ மகிமையை தேடுகிறவர்களாக எங்களை அனுப்பியிருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். You have called us, Lord, as our conference theme says, seek God's glory by being salt and light of the world. Send us into the world, the places where we study, places where we work, places where we live. We are salted and lighted for Christ. கிறிஸ்துவுக்காக உப்பிடப்பட்டு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவரோடும் நீர் பேசும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பு நிமித்தம் வேண்டுகிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். Thank you, Pastor. I think something that we should reflect. It's a series of evangelism and soul winning, starting from Uncle Victor, going to Uncle Jayaraja. From Uncle Jayaraja, it went to Pastor Premji. Pastor Joshua also has preached this, and today Reverend John is saying the same things about soul winning. Let us ponder and pray upon this. We will take now the second offering. Congregation shall arise for the second offering. This offering will go to Social Council, will be given to Social Council Ministry. எல்லோரும் கொண்டாடுவோம்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செழித்து இருக்கிற இந்த காணிக்கை கர்த்தர் கிருபையாய் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே, சமூக சேவைக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் காணிக்கை ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இதை ஆசீர்வதியும் அப்பா. எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உம்முடைய கரத்தில் எடுத்து உபயோகிக்கப்படத்தக்கதாக எங்களையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். Please be seated. We'll go to the announcement. Before the announcement, we would like to welcome each one of you in the name of our Lord and Savior Jesus Christ. We also would like to welcome Mr. Kevin Nayagam from TNCJB. Kelvin Nayagam, okay. Praise the Lord, brother. Please join us in the coffee fellowship. And also Miss Nirmala. Not you. Miss Nirmala. Okay, Miss Nirmala. Okay, and the son is here. Okay. Today's flower that graced the century this morning is contributed by the church. Kindly join us for the coffee fellowship after service, contributed by the family of the late Madam Grace Sellama Raja. This is actually our pastor's family. It's mother to our Auntie Linda. Okay, so the coffee fellowship today is from pastor's family. Please join. We also would like to say our condolence to Mr. Arul Philip Kumar and Mr. Asir Rajendra and family for the passing away of their sister-in-law, the late Mrs. Ita Anak Maju, Benjamin's Periyama. And also Mr. Anthony George and family of the passing away of Mr. Anthony's mother, the late Mrs. Nesamani Anthony Muthu, on the 11th of January 2026. Please uphold this family in your prayers. May the Lord comfort and console the family during this time of bereavement. Our pastor is not with us today. He, as you all know, that he is also the pastor of TMC Shalom. So he is in TMC Shalom today, conducting the service and also the meetings. We also like to thank Reverend John Koilpula for today for the sharing of God's word. Knowing Reverend John, also our former senior pastor. And we thank Pastor for, not only Pastor John, but we have not only one pastor, we have 4 pastors here. God has blessed us abundantly with good preachers in our midst. So all the meetings for the committees are here, and also the ministries that is going on to the church. I will not go through much of this. LCC members, leaders and all, please ensure that all your plannings for 2026 is been given to pastor by the 20th of January should be emailed to the LCC chairman, also to the LCC chairman. Okay, church school today as open day, so please send your children. That you have any inquiries, you want to know more, or you have any difficulties or what, please see Miss Varsha, the Sunday school superintendent, discuss with her. She will love to encourage all of you all to send your children on Sunday morning at 8 o'clock at our church. Okay, no more in the hall already, it's in the church. And if you know anyone, your neighbors or what, who love to come to Sunday school, please bring them. Vandittu paarenga Varshaவை பாத்துங்க, tell what you need and all. She, with her capacity, what she can help, she will try to do it. Okay, please support the ministry. Methodist Youth Fellowship Youth Connect 2026 open day on the 31st of January, Saturday, time 4 p.m, venue Mini Hall. For further inquiries, please see Miss Hannah. Okay, avanga than MYF president. You can see Miss Hannah and ask her, or see any, if you know any of the committee members, please see them. Even Shaman and also Eric, all a part of the committee. Please see, if you're not sure, you can see Miss Hannah. She will explain to you. Methodist Young Adult Fellowship, open day, date 7th February. Time, 7th February,
time வந்து டேட்டை போட்டிருக்காங்க இங்கே, சாரி. Please see Mr. Benjamin again. The venue will be in the hall. Okay, please see Mr. Benjamin, our MYAF president. And if you can't find him, please find the MYAF vice president, Mr. Samuel Raj, and get your info there. Methodist Senior Fellowship, Open Day and Fellowship, Port Bless, on the 24th of January 2026, time 4 p.m, venue Coffee Fellowship area at the back here. Please see Mrs. Roslyn Rajadore. Phone number அங்கே இருக்குது, Mr. Selva Mary number கூட இருக்கு, Mr. Anthony Lewis number கூட இங்கே இருக்கு, 4 numbers. Methodist Women Hannah prayer, please take note the prayer has been changed to every Tuesday 6 p.m. via WhatsApp video call. So it's been changed. Any further information, please contact Sister Panimalar. Worship and music practice. Okay, today we would like all those who want to be part of the praise and worship to be part of the choir. Choir meaning that we are forming a choir. I'll just be very, I know I'm just going to take a bit of time. We are going to form a choir. This is the, it was told many years, but we past leaders would have had some difficulty and all that because they are trying to structureize certain things, they are unable. So we are going to start the choir, and it might kick off with the Easter choir and then might go with the candlelight. We are going to start the practice in February, most probably on Saturday 10 a.m. in the morning. Okay, we will have an external person to come and form the choir. That is Reverend Durai Silan's daughter, Miss Nancy. She's a vocal trained person, so she will conduct the choir. உங்களுக்கு வந்து ஆசையா இருந்துச்சா வாங்க. I do not have good voice, come first. She know where to place you all. Okay, so we will start with the choir, and also I need to brief a bit more on the praise and worship. Okay, so it's after church. Please bear with me. I need to count the money and I will come. Okay, it will be just for a while only. Bible reading, this is brought up in the committee. Okay, this one I need to say. The last day when we had the forum, there were concerns saying that the same people only are reading, the same people only are coming forward. So at that same forum, a suggestion came to put a list there so that you all want to serve when, to write down the names, when you want to be the usherer, Bible reading in Tamil and in English. But we are having concern came back, nobody is writing that. So if the church clerk takes a person or assign the person, because the church clerk is part of the praise and worship committee, please don't complain and tell we are going back to the same people, because we put the list there, nobody is filling up. So we have done our part. Please, the suggestion came from you all, we have put the suggestion there, please support. Thank you. And as you all know, Coffee Fellowship, you can contact Miss Elizabeth Indra. There is 2 announcements, it's not in the bulletin, but I think next week it will be there. Malaysian Prayer Convention together on this is Malaysia Prayer Convention 2026, together in prayer, 25th to 27 May. This is taking place in Damansara Utama Methodist Church. As fast as possible, see Mr. Achu to get registered, because there's limited space if I'm not mistaken on that. Okay, another one is Koperasi Gereja Tamil Methodist Church, biennial general meeting, if my pronunciation is wrong. It's on 25th January, time 3 p.m, venue TMC Kayu Ara Damansara. Please, I think sir, you have to contact also Mr. Achu Naidu. Okay, he's not here, please contact him to find out further. So that's all from my side. I will call Reverend John Kolpulai to give the final prayer and the benediction. எழுந்து நிற்போம். Shall we pray? அன்பின் பிதாவே, மகத்துவமான உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்தோம். உம்முடைய வார்த்தையை கேட்டோம். உம்முடைய அன்பினால் எங்களை அரவணைத்து இவ்வுலகத்திற்குள் அனுப்புகிறீர். அநேக சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கொடுக்கிறீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை வழிநடத்தும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து
கல்வி ஞான அறிவிலே வளரும் பொழுது உம்முடைய அன்பிலும் கிருபையிலும் வளர உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள். உம்முடைய அன்பினால் கர்த்தாவே நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியில் இருந்து பெரியோர்கள் மத்தியில் வரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு காலத்துக்குரிய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க நீர் ஏற்பாடு செய்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஈடுபட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். வெளி உலகத்திற்குள் நாங்கள் போகும் பொழுது உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். யோசுவாவுக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், உன்னை காத்துக்கொள்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அவனமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அழைத்து செல்லும். இந்த புதிய வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தி காத்துக்கொள். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் நிமித்தம் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிக்க கடவுள். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Please join us in the coffee fellowship. Both our pastors will be at the entrance, will be greeting you. God bless all of you.